உலகளவில் தொழில்நுட்ப வளர்ச்சிகள் மனிதர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ந்து கொண்டே போகின்றன. நொடிக்கு நொடி கண்டுபிடிப்புகள் என விஞ்ஞான வளர்ச்சி காணப்படுகின்றது. அதன் ஒரு பகுதியாக சீனாவின் கண்டுபிடிப்பான மேக்லெவ் ரயில் காணப்படுகின்றது. சீனாவின் கண்டுபிடிப்பான மேக்லெவ் ரயில் மணிக்கு 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டும் சோதனையில் வெற்றியடைந்து உலக சாதனை படைத்துள்ளது. இந்த ரயில் காந்த சக்தி மூலம் தண்டவாளத்திற்கு மேலே மிதந்து செல்வதால் உராய்வு இன்றி மிக குறுகிய காலத்தில் உச்ச வேகத்தை எட்டுகின்றது. இந்த தொழில்நுட்பம் விண்வெளி மற்றும் போக்குவரத்து துறையில் புதிய மைல்கல்லாக பார்க்கப்படுகின்றது. வெறும் 2 வினாடிகளில் 700 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி இந்த ரயில் படைத்துள்ள சாதனை உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அதிக வேகத்தை இந்த ரயில் எட்டும். இந்த வேகம் சாதாரண மனிதர்களால் உணரக்கூடிய அளவை தாண்டியதாக இருப்பதால் ரயில் நம்மை கடந்துவிட்டது என்பதை உணரும் முன்பே அது கண்களுக்கு எட்டாத தூரத்தில் மறைந்துவிடும். இது மின்காந்த சக்தியை பயன்படுத்தி தண்டவாளத்தை தொடாமல் காற்றில் மிதந்து செல்கின்றது. இந்த அதிவேக ரயில் எதிர்காலத்தில் விமான பயணங்களுக்கு நிகரான வேகத்தில் குறைந்த நேரத்தில் நீண்ட தூரத்தை கடக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த அதிவேக சோதனையை சீனாவின் தேசிய பாதுகாப்பு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் வெற்றிகரமாக நடாத்தியுள்ளனர். சுமார் 1 டன் எடையுள்ள இந்த வாகனம் 400 மீட்டர் நீளமுள்ள மேக்லெவ் தண்டவாளத்தில் இந்த வேகத்தில் இயக்கப்பட்டது. குறுகிய தூரத்தில் இவ்வளவு அதிக வேகத்தை எட்டி பின்னர் பாதுகாப்பாக நிறுத்த முடிந்தது என்பது அறிவியல் ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றமாக கருதப்பட்டது. இந்த சோதனை மூலம் உலகின் அதிவேக சூப்பர் கண்டக்டிங் மின்சார மேக்லெவ் அமைப்பை சீனா உருவாக்கியுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மேக்லெவ் ரயில் தண்டவாளத்தை தொடாமல் காந்த சக்தியின் மூலம் மேலே மிதந்தபடி பயணிக்கின்றது. சூப்பர் கண்டக்டிங் காந்தங்கள் பயன்படுத்தப்படுவதால் உராய்வு பெருமளவு குறைக்கப்படுகின்றது. உராய்வு இல்லாததாலேயே இந்தளவு அதிக வேகத்தை குறைந்த நேரத்தில் எட்ட முடிகின்றது. இந்த உந்துவிசை அளவுக்கு அதிக சக்தி கொண்டதாக இருப்பதால் இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ராக்கெட்டுகளை கூட ஏவ முடியும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகின்றது. அதாவது இது வெறும் ரயில் தொழில்நுட்பமாக மட்டுமல்லாமல் விண்வெளி ஆராய்ச்சிக்கும் பயன்படக்கூடியதாக காணப்படுகின்றது. எதிர்காலத்தில் நகரங்களுக்கு இடையிலான நீண்ட தூர பயணங்கள் சில நிமிடங்களில் முடியும் என்ற கனவு இதன் மூலம் நனவாகும் சூழல் உருவாகியுள்ளது. விமான பயணத்திற்கு மாற்றாக குறைந்த நேரம், குறைந்த செலவு மற்றும் அதிக பாதுகாப்புடன் கூடிய தரைவழி போக்குவரத்து முறையாக மேக்லெவ் ரயில்கள் உருவெடுக்க வாய்ப்புள்ளது. சவுத் சீனா மார்னிங் போஸ்ட் வெளியிட்ட தகவலின்படி அதிவேக மின்காந்த உந்துவிசை, மின்சார இடைநீக்க வழிகாட்டுதல் மற்றும் உயர் புலம் கொண்ட சூப்பர் கண்டக்டிங் காந்தங்கள் போன்ற முக்கிய தொழில்நுட்ப சவால்களை இந்த சோதனை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இதன் மூலம் சீனாவின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப திறன் மீண்டும் ஒரு முறை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பேராசிரியர் லீ ஜியை தலைமையிலான ஆராய்ச்சி குழு கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து உழைத்து இந்த நிலையை எட்டியுள்ளது. இதற்கு முன்பு இதே தண்டவாளத்தில் 648 கிலோமீட்டர் வேகத்தை எட்டி சோதனை மேற்கொண்டிருந்தனர். ஏற்கனவே 3 தசாப்தங்களுக்கு முன்பே மனிதர்கள் பயணிக்கக்கூடிய முதல் மேக்லெவ் ரயிலை உருவாக்கிய நாடுகளில் ஒன்றாக சீனா இருந்து வந்தது. இப்போது அதனை மேலும் மேம்படுத்தி உலகின் அதிவேக தரைவழி போக்குவரத்து சாதனத்தை உருவாக்கியுள்ளதன் மூலம் எதிர்கால போக்குவரத்தின் திசையை மாற்றும் சக்தியாக சீனா தன்னை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த அதிரடி தொழில்நுட்பம் மூலம் உலகின் அதிவேக போக்குவரத்து துறையில் சீனா புதிய சகாப்தத்தை படைத்திருக்கின்றது.